பாமகவில் இனி ராமதாஸ் தரப்பும் அன்புமணி தரப்பும் ஒன்றிணையும் சாத்தியம் மிக குறைவு என அன்புமணி ஆதரவாளர் வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். பாமக ஒன்றிணையக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர் ஜி.கே. மணி என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸை தூண்டி விடுவதே ஜி.கே. மணிதான் என்றும் வழக்கறிஞர் பாலு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஐயா அவர்கிட்ட போயிட்டு அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு அங்கே ஐயா அவர்களை ஸ்க்ரூ பண்ணி விடுறதும் தூண்டி விடுறதும் அங்கே தூபம் போடுறதும் எண்ணெயை ஊற்றுறதும் இந்த வேலையை தான் செஞ்சுருக்காரு. நான் பகிரங்கமாக சொல்கிறேன். நீங்கள் 2 பேருக்கும் சமாதானம் பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, சமாதானம் பண்ணுறதுக்கான முயற்சி மேற்கொண்டேன்னு சொன்னீங்கல்ல. ஐயாவை பல முறை சந்தித்த நீங்கள் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஐயாவை பார்க்குறீங்க, இன்று மாலை சின்னையா பாருங்கள், மறுநாள் பாருங்கள், இவரையும் அவரையும் பார்த்து விட்டு அடுத்தது போகணும். இன்றைக்கி பார்க்குறீங்க, 2 நாள் கழிச்சு திரும்பி ஐயாவை பார்க்குறீங்க, திரும்பி ஐயாவை பார்க்குறீங்க. அது சமரசமா? ஒன்றிணையணும்னு எல்லாரும் விரும்பணும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது உள்ள சூழலில் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதுதான் நல்லா தெரியுது. ஆனால் ஒன்றிணைந்து விடவே கூடாதுங்கிறதுக்காக திரு ஜி.கே. மணி அவர்கள் பண்ண அந்த டெல்லியில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார். ஐயாவினுடைய கையெழுத்தை பெற்று அவர் அன்புமணி ராமதாஸ் மீது குற்றச்சாட்டை வைத்து அதன் அடிப்படையில் டெல்லியில் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுத்து அவருடைய பெயரை, அவருடைய நற்பெயரை களங்கப்படுத்தக்கூடிய முயற்சியை மேற்கொண்ட பிறகு இது நடந்துவிடக்கூடாது என்பதுதான் திரு ஜி.கே. மணி அவருடைய நோக்கம், எண்ணம். எனவே அதற்கான சூழல் இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.